ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் உங்களுக்கு HTML பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறங்கிறத சொல்லித்தர போகிறேன். பேசிக் HTML பேஜ் க்ரியேட் பண்ணும்போது நோட்பேட்லேயே க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு நோட்பேடை ஓப்பன் பண்ணி எடுங்க, அதில் HTMLனு டைப் பண்ணுங்கள். அடுத்து /HTML டைப் பண்ணிவிடுங்க. எப்போவுமே HTML ஒரு டேகை ஓப்பன் பண்ணால் அதை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியே ஆகணும். நார்மல் HTML பேஜ் வந்து உங்களுக்கு 2 பார்ட்ஸ் இருக்கும் உள்ள. அது ஒன்று ஹெட் பார்ட்டு, இன்னொன்று பாடி பார்ட்டு. இந்த பாடி பார்ட்டில் ஹெட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா என்னென்ன CSS ஃபைல்ஸ் எல்லாம் உண்டோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம். அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம். அதே போல் ஹெட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் மெயினாக என்னென்ன ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோம், ஜாவாஸ்கிரிப்ட்டு பேசிக்காக பாடி பார்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ணும்போது இப்போ என்ன கோடிங் எழுதினாலுமே அந்த ப்ரௌசரில் இந்த விண்டோக்குள்ளே தான் வரும். இந்த ஏரியாவில் உங்களுக்கு பாடி பார்ட்டுக்குள்ளெல்லாம் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே வரும். அதே போல் இந்த /HTML கீழே எதுவுமே நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதுக்குள்ளே டைட்டில்னு ஒரு டேக் இருக்குது. அந்த டேக் என்னத்துக்குன்னா இப்போ நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் HTMLங்கிற ஃபோல்டருக்குள்ளான D டிரைவில் சேவ் பண்ணிக்கிறேன். இதில் நார்மல் சேவஸ் டைப்பு வந்து டெக்ஸ்ட்டில் இருக்குது, அதை நம்ம HTMLனு மாற்றிக்கிறோம். இதே நேரம் ஆர்டினரி நோட்பேடில் க்ரியேட் பண்ணிங்கன்னா இப்படி HTML பேஜின்னு நேம் கொடுத்துக்கிடுவேன். HTML பேஜின்னு ஆர்டினரி நோட்பேடில் டைப் பண்ணும்போது நீங்கள் இப்படி எக்ஸ்டென்ஷனையும் சேர்த்து கொடுத்துடுங்க. இப்படி கோட்ஸ் போட்டிங்கன்னா அது HTML பேஜாகவே சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, HTML பேஜுன்னு இதில் டைப்பு பார்த்தீங்கன்னா HTML டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும். இப்போ ரன் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன் பண்ணுறது D டிரைவில் நான் சேவ் பண்ணியிருக்கிறதுனால D டிரைவ் :/HTMLனு ஃபோல்டர் இருக்கிறதுனால HTMLனு கொடுத்துட்றேன். ஸ்லாஷ் போட்டு HTML page.htmlனு கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பேஜ் ரன் ஆகிடுச்சு. இப்போ டைட்டில் டேக்கில் நான் மை ஃபஸ்ட் HTML டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மை ஃபஸ்ட் HTML டாக்குமெண்ட்டு. டைட்டில் டேக்கில் கொடுக்குறது இன்னும் பார்த்தீங்கன்னா எதில் வரேன்னா, நான் கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணும்போது இன்னும் கூகுள் ஹோம் /ஃபேஸ்புக்குன்னு இருக்கு இல்லையா, இந்த மாடலில் வரும். இந்த ஏரியாவில் தான் டைட்டில் டேக்கில் கொடுக்குறது எல்லாமே டிஸ்பிளேக்கு வரும்.